ஹலோ கைஸ், வெல்கம் டு yet another engineering solutions. நம்ம இந்த வீடியோவில் பைத்தானில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு சொல்லலாம். பிகாஸ் எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் எடுத்தாலும் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி நிறைய இடத்துல யூஸ்டும் கூட. ரியல் டைம்லேயும் நீங்கள் ஒரு ப்ராஜெக்டில் இருக்கீங்கன்னாலும் இந்த மாதிரி வைல் லூப் இல்லாமல் எந்த ஒரு ப்ரோக்ராமுமே இருக்காது, ஒரு அட்வான்ஸ் ப்ரோக்ராம். ஸோ இந்த மாதிரி வைல் லூப்பு ஆர் ஃபார் லூப் அந்த மாதிரி லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபார் லூப் அண்ட் வைல் லூப் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பைத்தானில் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட்னு எடுத்துட்டிங்கன்னா மேஜராக இந்த ரெண்டு லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் தான். ஒன்று வைல், இன்னொன்று ஃபார் லூப். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வைல் லூப்பை பற்றி பார்க்க போகிறோம். வைல் லூப்பில் அதோட சின்டாக்ஸ் என்ன, அது எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், அதில் வேறு என்னென்ன ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம், நெஸ்டட் வைல் லூப் எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி லாஜிக்கு அந்த மாதிரி வித் எக்ஸாம்பிளோட இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ விஷுவல் ஸ்டுடியோ கோடு ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் while.pyன்னு ஒரு பைத்தான் ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் உங்களுக்கு கோட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிக்கிறேன், உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி அதோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடணும். ஸோ நான் சின்டாக்ஸ் இங்கே டைப் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் மேஜர் சின்டாக்ஸ். என்னென்னு பார்த்தீங்கன்னா வைல், அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன் போடணும். இது டெஸ்ட் எக்ஸ்ப்ரெஷன்னா என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கண்டிஷன் மாதிரி தான், ஓகேவா. இந்த இடத்துல ட்ரூ ஃபால்ஸ் அந்த மாதிரி வரும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுக்கணும் நம்ம. அது கொடுத்ததுக்கப்புறம் செமிகோலன் போடணும். செமிகோலன் கீழே நம்ம அந்த பாடி ஆஃப் வைல், அதாவது என்னென்னா ஒரு லாஜிக், நீங்கள் ஒரு லாஜிக் வச்சுருப்பீங்க இல்லையா, இதெல்லாம் நான் ரிப்பீட்டடாக செய்யணும் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த லாஜிக்கை தான் நம்ம உள்ளே போடணும். ஸோ ஃபார் லூப், வைல் லூப் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நீங்கள் ரிப்பீட்டடாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும், ஒரு கண்டிஷன் வர வரைக்கும் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர்ஸை 1லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் பண்ணணும், அதை நான் ஒரே லைனில் முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் லூப்பிங் யூஸ் பண்ணலாம். இல்லை ஒரு அரே ஆஃப் ஆப்ஜெக்ட் இருக்குது, ஒரு அரே இருக்குது, அந்த அரேக்குள்ளே இருக்க நம்பரை நான் ஒவ்வொன்றா லூப் பண்ணி அந்த நம்பரை எடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் இந்த லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணலாம், ஓகேவா. இந்த மாதிரி நிறைய யூஸ் கேஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை உங்களுக்கு சொன்னேன். ஸோ நம்ம இப்போ உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் செஞ்சு காட்டுறேன். ஐன்னு ஒரு வேரியபிள் எடுத்துக்கலாம். அந்த ஐக்கு 0ன்னு கொடுத்துடலாம். டெக்ஸ்ட் எக்ஸ்ப்ரெஷனில் நான் என்ன சொன்னேன் முன்னாடி, இங்கே ஒரு லாஜிக் மாதிரி தரணும், அதாவது கண்டிஷன் தரணும். அந்த கண்டிஷன் ட்ரூவா ஃபால்ஸான்னு ரிட்டர்ன் பண்ணணும். அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிஷன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ கண்டிஷன் ஆப்ரேட்டர்னால் என்ன, அதில் என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு இன்னும் தெரியல அப்படின்னா, நாங்கள் ஆப்ரேட்டர்ஸ் இன் பைத்தான்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதை ரெஃபர் பண்ணிட்டு வாங்க. பிகாஸ் இந்த ஆப்ரேட்டர்ஸ் தான் மெயின் திங்கு நம்ம எல்லா இடத்துலையுமே நம்ம யூஸ் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ அதில் நீங்கள் கொஞ்சம் கான்செப்ட் கிளியராக இருக்கணும். ஸோ இங்கே நான் ஒரு கண்டிஷன் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன ஆப்ரேட்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா I << 10 அப்படின்றது. ஸோ இது ஒரு ட்ரூவா ஃபால்ஸ் அப்படின்ற ரெண்டு விஷயத்தை தான் அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ஐன்ற வேரியபிள் எடுக்கும், <10 இருந்துச்சுன்னா ட்ரூன்னு தரும், அப்படி இல்லை அப்படின்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஸோ இப்படி இருந்தால் நான் என்ன பண்ணணும் அப்படின்றத தான் இங்கே லாஜிக்கில் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சிம்பிளிசிட்டிக்காக சும்மா ஜஸ்ட்டு பிரிண்ட் பண்ணுறேன், ஐ மட்டும் பிரிண்ட் பண்ணிடுறேன், ஓகேவா. ஐயை பிரிண்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். சிம்பிள் வைல் லூப் நம்ம எழுதியாச்சு. ஸோ இந்த லூப் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு I = 0ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா வைல் 0 << 10 பார்க்கும். 0 <10 ட்ரூ தானே. ஸோ ட்ரூன்னு வந்தால் உள்ளே வந்துடும். நெக்ஸ்ட்டு உள்ளே அவங்களுக்கு ஐ பிரிண்ட் பண்ணிடும், அதாவது 0 பிரிண்ட் பண்ணிடும். ஸோ மறுபடியும் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா வெளில வந்துடாது, மறுபடியும் லூப்பிங் திரும்ப கண்டினியூ ஆகும். ஸோ அதுதான் நம்ம லூப்பிங்கோட மெயின் கான்செப்ட். திரும்ப அவங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும். நம்ம இதுக்குள்ளே எழுதியிருக்கோம் இல்லையா, ஸோ என்னெல்லாம் இந்த வைலுக்குள்ளே எழுதியிருக்கோமோ இது எல்லாமே திரும்ப நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அதுதான் மெயின் கான்செப்ட் ஆஃப் லூப்பிங். ஸோ அடுத்த தடவை போகும்போது நம்மளுக்கு 0 <10 அப்படின்னு பார்க்கும், மறுபடியும் 0வே பிரிண்ட் ஆகும். ஸோ நம்மளுக்கு அப்படி இருக்கக்கூடாது. என்னென்னா எனக்கு இந்த ஐ வேல்யூ இருக்கு இல்லையா, அந்த ஐ வேல்யூன்றது 0ன்னு இருக்குது, இது எனக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். ஏன் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஐயோட வேல்யூ சேஞ்ச் ஆகலை அப்படின்னா இந்த 0வேவாக தான் இருக்கும் கடைசி வரைக்கும். அப்படி 0வேவாக இருக்கும் போது உங்களுக்கு ஒவ்வொரு லூப்பும் கண்டிஷன் சேம் கண்டிஷனாக தான் இருக்கும். அதனால் இந்த லூப் ஸ்டாப்பே ஆகாது, ஓகேவா. நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வேரியபிள் எங்கே யூஸ் பண்ணுறீங்களோ இதை நீங்கள் இன்க்ரிமெண்ட்டோ இல்லை டிக்ரிமெண்ட்டோ பண்ணணும். அதாவது வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லைனா வேல்யூ லெஸ் பண்ணணும். அப்படி பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா
இன்ஃபைனைட் லூப்புக்கு போயிடும். ஸோ இன்ஃபைனைட் லூப் அப்படின்னா என்னென்னா ரிப்பீட்டடாக நம்ம கொடுத்துருக்கிறது ரன் ஆகிட்டே இருக்கும், ப்ரோக்ராம் வந்து கடைசி வரைக்கும் ஸ்டாப்பே ஆகாது. ஓகேவா, ரன் ஆகிட்டே இருக்கும். அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமும் எஃபிஷியன்ட் கிடையாது, உங்களுக்கு ரியல் டைமில் அப்படி ஒரு யூஸ் கேஸும் கிடையவே கிடையாது. இன்ஃபைனைட் லூப் அப்படின்றத வந்து நம்ம முழுமையாக தவிர்த்துடணும். ஓகேவா, ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா ஐயோட வேல்யூ இருக்கு இல்லையா, ஐயோட வேல்யூ ஈக்குவல் டு I + 1 அப்படின்னு போடுறேன். ஸோ ஐயோட வேல்யூ வந்து ஒவ்வொரு டைமும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 0வாக இருந்தது, 0 பிரிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு 1 ஆகிடும், மறுபடியும் 1 பிரிண்ட் பண்ணிவிட்டு 2 ஆகிடும், 2 பிரிண்ட் பண்ணிவிட்டு 3 ஆகிடும். இது வரைக்கும் 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். ஏன்னா நம்ம <10 சொல்லியிருக்கோம் இல்லையா, 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிடும். 9 or 10 வரைக்குமா அப்படின்றத வந்து நாங்கள் அவுட்புட்டில் பார்க்கலாம். ஸோ நான் அதை ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். பார்த்தீங்கன்னா வந்து எங்களுக்கு நம்மளுக்கு என்னென்ன 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கா. ஸோ நம்ம மேலே போய் பார்க்கலாம். 1லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகிருக்கும். ஒரு நிமிஷம், நம்மளால் பார்க்க முடியல. ஸோ கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணிவிட்டு ஓகேவா, கிளியர் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறேன். ஓகேவா, பாருங்கள் 0லேருந்து 9 வரைக்கும் நம்மளுக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வைல் லூப்போட மெயின் திங். ஸோ வைல் லூப் என்ன பண்ணும் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் லூப்பிங் பண்ணும் வித் பேஸ்ட் ஆன் திஸ் கண்டிஷன். ஸோ இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகிற வரைக்கும் எனக்கு இந்த லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா, எப்போல்லாம் ட்ரூவாக இருக்கோ அப்போனா ரன் ஆகிட்டு இருக்கும், எப்போ ஃபெயில்னு வருதோ அப்போ வந்து முடிஞ்சிட்டு வெளில வந்துடும். ஸோ அதுதான் வைலோட இம்பார்ட்டன்ட் திங். ஸோ இது வந்து உள்ளே இருக்க லாஜிக்கை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இது வந்து கண்டிஷன் செக் பண்ணிடும். ஸோ I வந்து 0வாக இருக்குது அப்படின்ற கண்டிஷனை எனக்கு உள்ளே இருக்கிறது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ணிட்டு தான் உள்ளே போகும். ஓகேவா, அப்படி இதுதான் ஃபார் லூப்புக்கும் வைல் லூப்புக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ்னு சொல்லலாம். ஸோ நான் இப்போ பேசிக்காக வைல் லூப் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். ஃபார் லூப் பற்றி பேசும்போது நான் உங்களுக்கு 2 டிஃப்ரென்ஸும் என்னன்னு சொல்கிறேன். ஸோ நீங்கள் பேசிக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, வைல் லூப்பில் நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் உள்ளே இருக்க லாஜிக். அதுதான் வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மெயின் விஷயம். ஓகேவா, நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது. ஸோ இப்போ வந்து எனக்கு ஒரு யூஸ் கேஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அந்த 5 வருது இல்லையா, அந்த 5 ஸ்டேட்மெண்ட் வந்தோன்னா எனக்கு வெளில வந்துடணும். ஓகேவா, அப்படின்னு நான் ஒரு யூஸ் கேஸ் வைக்கிறேன். ஓகேவா, சேம் திங்கை நான் காப்பி பண்ணிக்கிறேன், கட் பண்ணிவிட்டு எனக்கு கீழே பேஸ்ட் பண்ணிடுறேன். சாரி, கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ எனக்கு இங்கே நான் உள்ள ஒரு கண்டிஷன் வைக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஃப் I வந்து எனக்கு 5ஆக இருந்துச்சு அப்படின்னா நான் பிரேக் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணோம் பேசிக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கே கொடுக்குறோமோ அந்த ஸ்டேட்மெண்ட் ரீச் ஆச்சுன்னா இந்த வைல் லூப்பையே அது ஃபுல்லாக டெர்மினேட் பண்ணிவிட்டு ப்ரோக்ராம் வெளில வந்துடும். ஓகேவா, அதை உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் இப்போ ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் பிரிண்ட் ஓவர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா, நம்ம முன்னாடி எழுதின லாஜிக் படி 0லேருந்து 10 வரைக்கும் பிரிண்ட் ஆகணும் இல்லையா. ஸோ நம்ம இது ரன் பண்ணி பார்ப்போம் என்ன வருதுன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி நான் டெர்மினலில் கிளியர் பண்ணிக்கிறேன், பண்ணிவிட்டு ரன் பண்ணோம், பண்ணியாச்சு. இப்போது பார்த்தீங்கன்னா எனக்கு 0 to 5 வரைக்கும் தான் வந்திருக்கு, அப்புறம் வந்து எனக்கு ஓவர்னு வந்துருச்சு. ஸோ இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே கொடுத்துருக்கோம் இல்லையா ஒரு பிரேக் ஸ்டேட்மெண்ட். ஸோ இதனால் எனக்கு வைல் லூப்பே டெர்மினேட் பண்ணிவிட்டு நான் வெளில வந்துட்டேன். எப்போ வெளில வந்தேன்னா I வந்து 5ஆக இருக்கும் போது நான் பிரேக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறேன். ஸோ நார்மலாக வந்து நம்ம பேசுகிற மாதிரி தான். வைல் லூப்ட்ட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, I வந்து 5ஆக இருக்கும் போது உன்னோட லூப்பிங்லேருந்து நான் பிரேக் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். பிரேக் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, வைல் லூப்லேருந்து வெளில வந்துடும். அதாவது இங்கேருந்து இந்த இடத்துக்கு வந்துடும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிரேக். இந்த பிரேக்கை வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல யூஸ் பண்ணோம். மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து இந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை தவிர்ப்பாங்க. பிகாஸ் இது வந்து ரொம்ப எஃபிஷியண்டான வே கிடையாது, ப்ரோக்ராம்லேருந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் எங்கே உங்களுக்கு தேவையோ அங்கே மட்டும் தான் இதை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகேவா, அதே மாதிரி கண்டினியூ ஸ்டேட்மெண்ட், பிரேக் பார்த்தோம் இல்லையா, பிரேக் மாதிரியே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் தான் கண்டினியூ. ஸோ இந்த கண்டினியூ கொடுத்தோம் அப்படின்னா என்ன பண்ணுன்னா, திரும்ப வைல் லூப் ஸ்டார்டிங்கே போயிடும். ஓகேவா, வைல் லூப் ஸ்டார்டிங்கே போயிட்டு திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ரன் பண்ணும். எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்களுக்கு சின்ன எக்ஸாம்பிள் மூலிமா காட்டுறேன், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அதே மாதிரி நான் இதை என்ன பண்ணுறேன், கட் பண்ணிவிட்டேன், சாரி கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகேவா, ஸோ இங்கே வந்து கண்டினியூ கொடுப்போமா.
கண்டினியூ கொடுத்து சும்மா ரன் பண்ணி பார்ப்போமா என்ன வருதுன்னு சொல்லிட்டு. பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து இன்ஃபைனைட் லூப். எனக்கு 5 5 5 பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு பாருங்கள். இது வந்து ஸ்டாப்பே ஆகலை. ஓகேவா, எனக்கு பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. 5 ஃபுல்லாக பிரிண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஃபோர்ஸாக ஸ்டாப் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன் இப்படி போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம கம்ப்யூட்டர் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுமோ அதே மாதிரி பண்ணி பார்ப்போம். ஸோ i = 0, 0 less than 10, ஸோ 0 பிரிண்ட் ஆகிடும். i = 5 பார்க்கும், கிடையாது. அதனால் வந்து 1 ப்ளஸ் பண்ணிவிடும். 0லேருந்து 1 ப்ளஸ் பண்ணும்போது 1 ஆகிடும். ஸோ அதேமாதிரி 2 3 4 5 வரைக்கும் வந்துடும். ஸோ 5 வரைக்கும் வந்தோன்னே எனக்கு 5 பிரிண்ட் பண்ணிவிட்டு இஃப் i = 5 அப்படின்னு பார்க்கும். ஸோ i 5 இருக்கும்போது நம்மளுக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆகிடும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கும். ஸோ இந்த கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட்டை பார்த்தோன்னே ப்ரோக்ராம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, கண்டினியூவுக்கு கீழே இருக்க எந்த ஸ்டேட்மெண்ட்டையுமே ரன் பண்ணாது. கண்டினியூ கீழே இருக்க ஸ்டேட்மெண்ட்டை ரன் பண்ணாமல் இது எங்கே போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேக் டு இந்த வைல் லூப்புக்கு போயிடும். ஓகேவா, வைல் லூப் நம்ம இங்கே கண்டிஷன் கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு போயிடும். ஸோ அந்த இடத்துக்கு போய்ட்டு திரும்ப இங்கே வர்றப்போ எனக்கு ஐயோட வேல்யூ இன்க்ரீஸே ஆகிருக்காது இல்லையா. ஸோ இது வந்து கடைசி வரைக்கும் 5ஆகவே தான் இருக்கும். அதனால் வந்து எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட்டே கண்டினியூ ஆகிட்டே போயிட்டுருக்கோம். ஸோ இப்படி போகும்போது இன்ஃபைனைட்டாக போயிட்டுருக்கோம் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றது, அதை வந்து நம்ம ஸ்கிப் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா, இன்ஃபைனைட்டாக போகக்கூடாது. சரியா, அந்த கான்செப்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக கீழே எடுத்து போடுறேன். ஓகேவா, கீழே போடுறேன். இதை வந்து நான் மேலே போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு 5 இருக்கும் போது மட்டும் 5 மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, எனக்கு மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற யூஸ் கேஸ் இது. ஸோ 5 பிரிண்ட் ஆயிருக்கா இல்லை 4 பிரிண்ட் ஆயிருக்கான்னு பார்ப்போம். நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா, பார்த்தீங்கன்னா எனக்கு 1 2 3 4 இருக்குது. பட் 5 மிஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்களா, 5 மிஸ் ஆகிடுச்சு. 6 7 8 9 10 வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூஸ் கேஸ் கேட்டால் நம்ம வந்து கண்டினியூ யூஸ் பண்ணலாம். ஒரே ஒரு லூப்பிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணணும். ஓகேவா, 1 to 10 நம்பர் வரைக்கும் இருக்குது, எனக்கு 5 மட்டும் பிரிண்ட் பண்ணக்கூடாது, மீதி எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்ற யூஸ் கேஸ் வரும்போது அந்த இடத்துல நீங்கள் கண்டினியூ கொடுத்து அந்த இதை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ மெயினாக கண்டினியூ யூஸ் பண்ணுறதுக்கு காரணம் என்னன்னா, வைல் லூப்பில் இருக்க ஒரே ஒரு ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஸ்கிப் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்டெப்போ இல்லை மல்டிபிள் ஸ்டெப்போ நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணணும் அப்படின்றப்போ நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்கிப்பிங்க்கு வந்து கண்டினியூ, பிரேக் வந்து வைல் லூப்லேருந்து வெளில வர, டோட்டலாக டெர்மினேட்டிங் த வைல் லூப் அப்படின்றத நீங்கள் 2 விஷயமா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த வைல் லூப்லேயே எல்ஸ் யூஸ் பண்ணுறது. ஸோ எல்ஸ் எப்போ என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல் லூப் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டை உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஓகேவா, வைல் லூப் ஃபால்ஸ் ஆகி முடியுது இல்லையா, அப்போ வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா சேம் இதே காப்பி பண்ணிக்கிறேன். சேம் இதை காப்பி பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, i = 0 இருக்குது. இந்த கண்டினியூவையும் எடுத்துடலாம். ஓகேவா, ஜஸ்ட் இப்படி மட்டும் இருக்குது. ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எல்ஸ் பிரிண்ட் ஓவர். ஸோ இந்த லூப் எல்லாம் ஃபெயில் ஆகும் இல்லையா, ஃபெயில் ஆனதுக்கப்புறம் எனக்கு ஓவர்னு வரும். ஸோ அதையும் நம்ம பண்ணி பார்த்துடலாம். ஓகேவா, வந்துச்சா ஓவர்னு சொல்லிட்டு. ஸோ கடைசியாக ஓவர்னு வந்துடும். இது எல்ஸ் எப்போ பிரிண்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வைல் லூப் எப்போ ஃபெயில் ஆகுதோ, ஃபுல்லாக டெர்மினேட் ஆகி ஃபெயில் ஆகி முடிக்கும் இல்லையா, அப்போ வந்து எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் வரும். அவ்வளோதான் யூஸிங் எல்ஸு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா நெஸ்டட் வைல். ஸோ நம்ம இஃப் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது, அதாவது கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது நெஸ்டட் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா, இஃபுக்குள்ளேயே இன்னொரு இஃப் வரும் இல்லையா, நெஸ்டட் உள்ளே போயிட்டே இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒயில்லையும் இருக்குது நெஸ்டட் வைல்ஸு. ஸோ அதையும் வந்து நான் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வைல் லூப் இன்சைடு வைல் லூப் தான் நெஸ்டட் வைல். ஒரு வைல் லூப்புக்குள்ளே நம்மளுக்கு இன்னொரு வைல் லூப் இருக்கும். ஸோ இந்த வைல் லூப்பில் வந்து நான் ஜேன்னு ஒரு வேல்யூ எடுத்துக்கிறேன், j less than 2ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா, அதுக்கு முன்னாடி நான் ஜே பிரிண்ட் பண்ணி ஆகணும். j = என்ன வைக்கலாம், 0ன்னு வச்சுக்கலாமா. ஓகே, j 0ன்னு வச்சிடலாம். பிரிண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா i, j பண்ணுறேன். j = j + 1. ஓகேவா, கிளியர் பண்ணிடலாம். கிளியர் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாமா. ஓகே, ரன் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு, சாரி
இன்னொரு தடவை கிளியர் பண்ணிடலாம். CLEAR கிளியர் பண்ணிவிட்டு ரன் பண்ணலாம். ஓகேவா, எனக்கு பார்த்தீங்கன்னா 1011 2021 3031 இதுமாதிரி ரெண்டு நம்பராக பண்ணி ஓகே லிஸ்ட் ஆயிருக்கா. ஸோ இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஒயில் ரன் ஆகும். ஃபஸ்ட்டு இந்த ஒயில் ரன் ஆனதுக்கப்புறம் இந்த ஒயில் ரன் ஆகும். ஸோ வந்து I = 0 இருக்கும் இல்லையா, அப்போ வந்து ஜே வந்து இந்த லூப் முடிகிற வரைக்கும் ரன் பண்ணும். ஓகேவா, அதுக்கப்புறம் I வந்து 2 ஆகும். அதுக்கப்புறம் இந்த லூப் ஃபுல்லாக முடியும். அப்புறம் I 3 இந்த லூப் ஃபுல்லாக முடியும். ஸோ இது கொடுத்துருக்க ஒயில் லூப் இருக்கு இல்லையா, இந்த ஒயில் லூப் வந்து இப்போ J < 2ன்ற கண்டிஷன் படி ரன் ஆகாது. ஓகேவா, J < 2 படி தான் ரன் ஆகும். பட் நான் என்ன மீன் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஒயிலையும் டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஓகேவா, மேலே இருக்கு இல்லையா ஒயிலு, ஸோ அந்த ஒயிலையும் டிபெண்ட் பண்ணி வரும். ஸோ இது வந்து நம்மளுக்கு மேட்ரிக்ஸஸ் அது மாதிரி நிறையா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் லாஜிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன்லாம் நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவாங்க. பேட்டர்ன் பிரிண்டிங்னு ஒரு கான்செப்ட் இருக்குது சரியா, அதுலேயும் வந்து நெஸ்டட் லூப் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. என்னென்னா, ஒரு ஒயிலுக்குள்ளே இன்னொரு ஒயில் ரன் ஆகும், அதுதான் வந்து நெஸ்டட். ஓகேவா, இதை வந்து எப்படி டீப்பாக எப்படி ரன் ஆகுது அப்படின்றத எடுக்கணும்னா அதுக்கு வந்து தனி வீடியோ பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து நான் ஃபியூச்சரில் வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இது பேசிக்காக நீங்கள் நெஸ்டட் அப்படின்னா என்னென்னா, ஒயிலுக்குள்ளே இன்னொரு ஒயில் இருக்கும், அதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா, ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒயில் லூப்பை பற்றி ஃபுல் டீட்டெயில் பார்த்தாச்சு. ஒயில் லூப் வித் பேசிக் சின்டெக்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் வந்து ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுற மாதிரி பிரேக் ஸ்டேட்மெண்ட், கண்டினியூஸ் ஸ்டேட்மெண்ட், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் நெஸ்டட் ஒயில் லூப்பும் பார்த்தோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னொரு இது என்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஃபைனைட் லூப். ஓகேவா, இன்ஃபைனைட்டாக அது லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். அது வந்து என்ன அப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணால் வந்து ப்ராசஸர் வந்து பிரச்சனையாகும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்ஃபைனைட் லூப் ரன் ஆகாமல் பார்த்துக்கணும் நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில். ஓகேவா, ஸோ ஒயில் லூப் பற்றி ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. ஸோ ஒயில் லூப் இஸ் ஒன் ஆஃப் த லூப்பிங் கான்செப்ட் இன் பைத்தான். இதே மாதிரி நம்ம வந்து ஃபார் லூப்பும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறோம். ஸோ அன்டில் தென் பை.